everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் பாபாவோட பிளெஸிங்ஸில். ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்கள் எல்லாரையும் பார்த்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பேசி ரொம்ப மாதமே வந்து ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஐ மிஸ் திஸ் பிளேஸ் ஸோ மச். ஃபார் சம் ரீசன்ஸ் அங்கேயும் ட்ராவலில் நிறைய ரீசன்ஸ்னால என்னால் ஒழுங்காக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ அதுவும் நம்ம பாபா பற்றி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து நிறையா வந்து லாங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. எவ்ரி தேர்ஸ்டே வந்து நம்ம பாபா ஒவ்வொரு டிவோட்டீஸோட லைஃப்பில் என்னென்ன மிராக்கிள்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, என்னென்ன மேஜிக்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்வர்ணா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பெங்களூர்லேருந்து அவங்களோட மிராக்கிள்ஸ்லாம் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃப்பில் பாபா என்னென்னலாம் மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு, மோஸ்ட்லி சாய் சச்சரித்ரா வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து பிடிக்கும், ஆனால் அது கூட இருந்தால் பாபாவே அவங்க கூட இருக்க மாதிரி அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் ஆகிட்டனால எனக்கு ஃப்ளோ வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நான் ஃபுல்லாக நோட்ஸ் எல்லாமே இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்டு இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ நான் ஆக்சுவலி டிசம்பர் மந்த்தே வந்து போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது. கரெக்டாக அந்த ஊருக்கு வந்து போயிருந்தோம். டிசம்பர் 9th போயிருந்தேன். டிசம்பர் 10th வந்து இவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அன்னைக்கு பார்க்காம அடுத்த நாள் வியாழக்கிழமை, அதாவது டிசம்பர் 11th தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேர்ஸ்டே அவங்க அனுப்பிச்சிருந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட்லி வந்து எனக்கு கேட்குறக்கு. அண்ட் நான் அடுத்த வாரமே வந்து போஸ்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன். அண்ட் ஃபார் சம் ரீசன் போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் ஃபைனலி இன்றைக்கி ஜான்வரி எண்டில் வந்து அவங்களோட லைஃப்பில் பாபா பண்ண மிராக்கிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க பேர் வந்து சொன்னா. ஆக்சுவலி ஷீ இஸ் இன் பெங்களூர். ரொம்ப 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 வந்து கைண்டாக வந்து பேசினாங்க. இவங்க ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலி அவ்வளோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து எனக்கு டெய்லியுமே பாபா பற்றின நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ ஷீ இஸ் லைக் கைண்ட் ஆஃப் வெரி ஹியூஜ் பாபா டிவோட்டி அப்படியே வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவங்க பேசுனதுலேயே ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிது. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் அம்மாவோட அப்பாவோட ஹஸ்பண்ட் விடவே பாபா கிட்ட தான் வந்து அந்த ஒரு பியூரான ஒரு லவ் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாபானா இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து ஒரு கடவுளாக வந்து கும்பிடுறாங்க அப்படிங்கிறது எதுவுமே வந்து தெரியாதான். அண்ட் இவங்களுக்கு வந்து பெருசாக நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா ஒரு மனித ரூபத்தில் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம கடவுளாக வந்து நினைக்கிறது. யூஸ்வலி நம்மளே நிறைய பேர்த்துக்கு அந்த டவுட்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா. மனுஷங்களாக இருக்கவங்கள வந்து நம்ம எப்படி ஒரு கடவுளாக பாவிச்சு நம்ம வந்து எப்படி அவங்கள வந்து கும்பிடுறது அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஸ்வர்ணா அப்படிங்கிற அக்காவுக்குமே ஃபர்ஸ்ட் வந்து டவுட்ஃபுல்லாக அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க லைக் இந்த யூடியூப்லாம் வரக்கு முன்னாடி கூகுள் ப்ளஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப் இருக்குமா, அதில் தான் வந்து அவங்க யூஸ்வலி ஃபோட்டோஸ் லைக் வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். சடனாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில சமயத்தில் வந்து நிறைய பாபா சம்மந்தமானதே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க நினச்சிருக்காங்க நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு வந்து லைக் போட்டோம் போல். இப்போ யூஸ்வலி நம்ம இன்ஸ்டாலையோ இல்லை யூடியூப்லேயோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு லைக் போட்டோம்னா அந்த அல்காரிதம் வந்து அதையே புஷ் பண்ணி கொடுத்து திரும்ப அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸே வந்து வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு போல், அதனால தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பாபா ரிலேட்டடான கண்டென்ட் எதுவுமே அவங்களுக்கு வந்து வரலையாம். ஓகே இவங்களும் விடுறாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து பாபா கோயிலுக்கு வந்து இவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாபான்னு இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வந்து இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் போல். ஸோ கோயிலுக்கு போனதையுமே இவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருச்சா. பாபா ரொம்ப வந்து அழகாக வந்திருக்காரு. பாபா சொல்லவா வேணும், ரொம்ப யூஸ்வலி அழகாக வந்திருப்பாரு. ஸோ அந்த பர்டிகுலர் கோயிலும் ரொம்ப அழகாக இருந்திருக்காரு. இவங்க ஃப்ரெண்ட் வந்து இந்த அக்கா கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது மனசில் வந்து வேண்டுதல் வந்து இருந்துச்சுன்னா நீ வேண்டிக்கோ, கண்டிப்பாக வந்து நடந்துரும் அப்படின்னு. ஸோ அந்த சமயத்தில் வந்து நவ் ஷீ இஸ் மேரிட். அந்த சமயத்தில் வந்து ஷி வாஸ் இன் லவ். ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட்காக வந்து வேண்டியிருக்காங்க. அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு ஏதோ எக்ஸாம் ரிசல்ட்ஸோ ஏதோ வரதாக இருந்திருக்கு. ஸோ பாபா கண்டிப்பாக வந்து நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் வந்து வரணும். நான் உங்களை வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து ப்ரே பண்ணுறேன், அதுக்காக வந்து நீங்கள் எனக்கு பண்ணாமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப அந்த ஒரு நாள் ப்ரே பண்ணாலுமே ரொம்ப மனசுலேருந்து அப்படியே உருகி கண்ணீர் மல்க வந்து வேண்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருக்காங்க, கண்டிப்பாக எனக்கு வந்து பாபா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுப்பாரு அப்படின்னு. அதே மாதிரியே பாபா வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஷி வாஸ் லைக் வெரி ஹாப்பி. அதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பாபா கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறது. அந்த வேண்டுதல் ஒரே நாளில் இப்போ நமக்கு சில பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கும், நான் ரொம்ப வருஷமாக வேண்டிகிட்டு இருக்கேன் இன்னும் நடக்கல. சில பேர் வந்து இன்றைக்கி தான் வந்து கேட்டிருப்பாங்க, உடனே அந்த விஷயம்
விஷயத்தை வந்து நடத்தி கொடுத்துருப்பாரு. ஸோ இது வந்து இவங்க பெருசு அவங்க பெருசு அப்படி வந்து கிடையவே கிடையாது. பாபா ஹீ ஹாஸ் ஹிஸ் ஓன் டைமிங்ஸ். நம்ம எத்தனை வருஷமா எத்தனை நாளாகவோ இல்லை ஒரு க்ஷணம் இப்படின்னு நினச்சி நம்ம கேட்டாலே சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து நடந்துடும். அது ஏன் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு டைம் லைன் வந்து அவர் வச்சுருப்பாரு. இவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு பாபா வச்சுருப்பாரு. அவரோட டைம் லைனில் எல்லா விஷயமுமே கரெக்டாக வந்து நடந்துடும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்து வேண்டியிருக்காங்க. அதுவும் இவங்க நினச்சிருக்காங்க நான் ஒரு நாள் தான் வந்து கும்பிடுறேன், ஆனாலுமே நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுத்துடணும் அப்படின்னு. அதே மாதிரியே அவங்களுக்கு வந்து நடந்துருச்சு. ஸோ ஷி வாஸ் லைக் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டான்ச் லைக் பாபா டிவோட்டியாக வந்து ஆகிட்டாங்க. இவங்க ஃபேமிலியில் ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் ஹஸ்பண்ட் அந்த நாமே வந்து ரொம்ப பாபாவெல்லாம் வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வீக்ஸ் ஃபாஸ்டிங் எல்லாமே அவங்க வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மல்டிபிள் டைம்ஸ் வந்து இவங்க 9 வீக்ஸ் ஃபாஸ்டிங் எல்லாமே வந்து இருப்பாங்களாம். ஆனால் அந்த 9 வீக்ஸ் ஃபாஸ்டிங் இருந்ததோட பலனாக என்ன ஆகுமா, யூஸ்வலி நம்ம ஒரு விஷயத்தை வந்து வேண்டிட்டு வந்திருப்போம். சில பேருக்கு வந்து அந்த 9 வீக்ஸ் முடியறக்குள்ளேயே வந்து நடக்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு 11th வீக் வந்து நடக்கலாம். இல்லை சில மாதங்கள் கழித்து நடக்கலாம். இவங்களுக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் இவங்க வேண்டின விஷயம்லாம் நடந்திருக்கு. டிலே ஆகிருக்கு. பட் வந்து கண்டிப்பாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாபா அவரோட டைமிங்கில் நம்ம பக்தாவுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருவாரு. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வந்து பண்ணியிருக்காங்களாம். லேட்டர் வந்து ரொம்ப வருஷமாக இவங்க வந்து பாபா வந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க. லைக் 2018 ஆமாம் 2018 இவங்க வந்து பாபா வந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க. என்ன மாதிரி நான் 2018 ரொம்ப பாபா வந்து கும்பிட ஆரம்பித்தேன். பட் 2025 லாஸ்ட் இயர் செப்டம்பரில் தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷிரடி போகிறக்கான அந்த பாக்கியமே வந்து கிடைச்சிருந்துருக்கு. லைக் லாங் பேக் இவங்களோட அப்பாலாம் பூனேலாம் இருந்திருக்காங்களாம். அப்போல்லாம் சொல்லும் போதும் லைக் ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்களால வந்து போக முடியும். 2025 தான் ஃபர்ஸ்ட் இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் ஷிரடி போய் பாபா வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக வந்து இருந்துச்சா. அதாவது இத்தனை நாள் நம்ம சத்சரத்தில் பார்த்துட்டு இருந்த பிளேசஸ்ஸு லைஃப்பில் பார்த்துட்டு இருந்த பிளேசஸ் எல்லாமே நம்ம நேரில் போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஷிரடி போகிறவங்களுக்கு வந்து அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும். நம்மளுக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் இவங்களுக்குமே வந்து இருந்திருக்கு. ஸோ துவாரகமாயிலாம் வந்து போகிறாங்க. அவங்க துவாரகமாயில் பாபாவை பார்த்து ரொம்ப இவங்களுக்கு ஹாப்பியாக வந்துருக்கு. அண்ட் குருஸ்தானில் போய் அந்த நீம் லீஃப் அதெல்லாமே வந்து பார்க்குறாங்க. அண்ட் நிறையா விஷயம் அவங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து தெரியும். நான் நிறையா பேர் இதோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் இதில் வந்து இருக்கா அப்படின்னு. அப்படி அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். பாபாவோட அந்த ஸ்நானம் பண்ணுற தீர்த்தம் வந்து சுவாமி மெட்ராஸ் ஹோட்டலில் வந்து கிடைக்கும். அண்ட் மார்னிங் வந்து காக்கடா ஆர்த்தி அப்போ பாபாவோட ஃபேஸ் வந்து அப்படி அப்படி ஜொலிக்கும் இந்த இடத்துலலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு முதல்ல தெரியல போல. போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல் வெரி ஹாப்பிடா ஆஃப்டர் சீயிங் ஆடியோ வீடியோஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னே எனக்கு தெரியலன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷிரடி போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து நினச்சிருந்துருக்காங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்களே ஒன்று அற்புதம் நடந்துச்சு அது நமக்கு எதுவும் இதாகலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. யோசிக்கும் போது அவங்களுக்கே வந்து அவங்களே அறியாமல் ஒரு அற்புதம் நடந்தது வந்து ஃபீல் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிரடி போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நம்ம ஒரு தர்ஷன் அதாவது இந்த சமாதி மந்திரில் பாபாவை போய் வந்து கும்பிட்டு இப்படி சுற்றி வந்து குருஸ்தான்லலாம் வந்து இந்த வேப்ப மரத்துக்கெல்லாம் பாபா பார்த்துட்டு வந்தோன்னா ஒரு பூந்தி பாக்கெட்டும் ஒரே ஒரு ஊதி பாக்கெட்டுமே தருவாங்க. ஒவ்வொரு டிவோட் லைக் கும்பிட்டு வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று மட்டும்தான் வந்து தருவாங்க. அதுக்கு அதிகமாக வந்து தரமாட்டாங்க யாருக்குமே. ஸோ இவங்க போயிட்டு வந்தப்போ இவங்களுக்கு என்ன ஃபீல் ஆயிருக்குன்னா நம்ம இப்போ போயிட்டு வந்திருக்கோம். நம்ம அவரோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கவங்க நம்மளோட அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஊதி வந்து தரணுமே. நம்மளுக்கு இவ்வளோ கொஞ்சம் மட்டும் தான் கிடைச்சிருக்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. லேட்டர் அது முடிச்சதுக்கப்புறம் போய் அன்னதானமுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி நம்ம போய் அன்னதானமுக்கு வந்து டொனேட் பண்ணோம் இல்லை நிறையா காசஸ்க்காக அவங்க வந்து டொனேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 500 rupees வந்து டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேபி ஒரு 1 or 2 ஊதி பேக்கெட்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். 5000 rupees பண்ணுறோன்னா லைக் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 5000 பண்ணால் 10 packets அந்த மாதிரி அமௌண்ட் நம்ம ஏற அதிகமாக கொடுக்க அதிகமான நம்பர் ஆஃப் ஊதி பேக்கெட்ஸ் அண்ட் சக்கரை மாதிரி ஒரு நெய்வேத்தியம் வந்து இருக்கும். அந்த ஒரு குட்டி பேக்கெட்டுமே அவங்க வந்து யூஸ்வலி வந்து தருவாங்க. இவங்க வந்து அன்றைக்கி ஒரு மினிமம் அமௌண்ட் தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து 1 or 2 packets தான் கிடைச்சிருக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியெலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு கடையில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரங்களே வந்து அவங்க வச்சுருந்த ஊதி பேக்கெட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இல்லை உங்களுக்குலாம் வேணும்ல நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு இந்த அக்கா வந்து கேட்டப்போ சொன்னாங்களாம் லைக் நாட் ஆல் ப்ராப்ளம், நாங்கள் இங்கே இருக்கிறவங்க தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிடைக்கும், நீங்கள் எதுவும் வந்து ஃபீல் பண்ண வேணாம் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்களா. லேட்டர் தான் அவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. அதாவது வந்து உதிங்கிறதே இட் இஸ் சச் அ சேக்ரெட் திங். அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாபா நம்மளுக்கு ஒரு மிராக்கலாக வந்து இன்னொருத்தவங்க மூலியமாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை விட வேறு பெரிய மிராக்கிள் வந்து என்ன நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத லேட்டராக அவங்க வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரியலைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஷிரடி போகிறவங்களுக்கு அதுவும் ஒரு பேக்கெட் தான் வந்து தராங்களே. நம்ம நிறைய பேருக்கு இப்போ ஒரு யூஸ்வலாக ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பதியே போயிட்டு வரோம்னா நிறைய பேருக்கு லட்டு கொடுக்கணும்னு நினைப்போம். லைக் பேஸ்ட் ஆன ஒவ்வொரு டெம்பிள் கேட்ட மாதிரி நம்ம பிரசாதம் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைப்போம்.
ஸோ இங்கே ஒரு பாக்கெட் தான் தராங்களே, நம்ம எப்படா எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ உங்களால் வந்து டொனேட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டொனேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பாக்கெட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இந்த ஒரு டிப் வந்து ஷிரடி போகிறவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து இந்த அக்காவும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வந்து வந்திருக்கு. ஷி வாஸ் க்ரையிங், ரொம்ப வந்து அழுதுட்டு சச்சரித்ரா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எப்பெல்லாம் இவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம், எப்பெல்லாம் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு மாதிரி இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அப்போல்லாம் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரெஸ்கியூ வந்து நம்ம பாபாவோட சாய் சச்சரித்ரா தான். ஸோ ஓப்பன் பண்ணணும். அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் என்னவா நம்ம மனசில் நினச்சிட்டு ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்கே ஒரு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு லைனோ ஒரு 2 லைனோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல வந்து இருக்கும். இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் பாபா யாருக்கோ பண்ணதை வந்து நமக்கே வந்து அதுக்கு பாபா சொல்கிற மாரல் வந்து நம்மளுக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். எனக்கே வந்து ஃபியூ டைம்ஸ் வந்து ஃபீல் ஆயிருக்கு. எப்பயாவது ஒரு மாதிரி இருக்கும்போது டக்குன்னு ரேண்டம், அதாவது இந்த சாப்டர் அந்த சாப்டர்னு வந்து இல்லாமல் சும்மா நீங்கள் கண்ணை மூடிட்டு பாபா நீங்கள் எனக்கு பதில் கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு ஒரு பதில் வந்து பாபா கொடுப்பாரு. அண்ட் இந்த அக்கா வந்து சொல்லியிருந்திருக்காங்க, என்னென்னா நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்க. சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து புரியாதுடா அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து அதை ரீட் பண்ணுவேன். 1 or 2 டைம்ஸ் நான் எகெயின் அண்ட் அகெயின் அதை ரீட் பண்ணும்போது எனக்காகவே அதுக்கு உண்டான மீனிங் வந்து எனக்கு கிராஸ்ப் பண்ண வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஸ்வலி வந்து எப்போல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து திறந்து பார்ப்பாங்களா, அப்போல்லாம் எவ்ரி சிங்கிள் டைம் பாபா வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிருக்காங்க, பாபாவே தன்னோட வந்து இருக்காரு, எது மூலியமாக வந்து இருக்காரு. அஃப்கோர்ஸ் பாபா இருக்காரு. நம்ம வந்து இப்போ ஃபார்மில் வந்து பார்க்க முடியாதவர் இந்த இந்த ஃபார்மில் இங்கே இருக்காருன்னு நமக்கு வந்து தெரியாது. அதை வந்து அவங்க எப்படி உணர்றாங்களா, அந்த புக் மூலிமா சாய் சச்சரித்ரா மூலிமா பாபா அவங்களோடயே இருக்காரு அப்படிங்கிறது அவங்க வந்து உணர்றாங்க. ஸோ இதை சொல்லும் போது எனக்கு ஒரு பாட்டு வந்து ஞாபகம் வருது. அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, ஃபியூ லைன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பாபாவோட இதை வந்து சச்சரித்ரா வந்து எப்படி இதாக சொல்லுவாங்க அப்படின்னா, சச்சரித்திரம் துணையும் உண்டு கலங்காமல் செல்வோம் பாபா அப்படின்னு வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு லைன் வரும். அதாவது என்னன்னா, நம்ம எங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம், எப்பெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னா அப்போல்லாம் நம்ம சச்சரித்தா வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாபாவே நம்ம கூட இருக்கிற மாதிரியும். அது ஒரு விஷயத்த இந்த அக்காவும் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயத்தில் வந்து இவங்க எங்கேயோ போகணும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டாங்களா, இல்லை நான்லாம் வரல அப்படின்னு அந்த அண்ணா வந்து சொன்னப்போ இவங்க சரி ஓகே நீங்கள் வரலன்னா என்ன, எனக்கு என் பாபா வரார், பாபா என் கூட இருக்காரு அப்படின்னு இவங்க வந்து சச்சரித்தாவே வந்து கேரி பண்ணிட்டு போவாங்களாம். லைக் ஹவுஸ் வீட் பாருங்களேன். இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப வந்து இதெல்லாம் ஒரு பாவம் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாவம் இருக்கும். ஒவ்வொரு கடவுளை வந்து கும்பிடுறதுல பீட் பாபா, ஒரு கிருஷ்ணரை கும்பிடல, இல்லை அம்பாலை கும்பிடல, ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட கைண்ட் ஆஃப் பக்தி அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த மேபி என்ன இது வாட் இஸ் திஸ் லைக் சில்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் நாட் அட் ஆல் சில்லி. அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆத்மார்த்தமாக நம்ம உணர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது தான். நானுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்குலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாபாவோட அந்த பாதுகா ஃபோட்டோ இருக்குது. அந்த பாதுகா ஃபோட்டோ எப்போவுமே லைக் நான் தூங்கும்போது என்னோட தலகாணி கடியில் தான் இருக்கும். லைக் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நான் வந்து ஃபீல் பண்ணுறதில்ல. பாபா வந்து என் கூட தான் இருக்காரு அப்படிங்கிறத. அந்த பாதுகா ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த பாதுகாவோட மந்த்ரா ஒன்று, ஜென்ம ஜென்மோ என்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாகியசாயன், ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மந்த்ரா அது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் நம்ம வீட்டில் மட்டும் அதை நான் தூங்கும்போது வச்சுருக்க மாட்டேங்க. இப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன், அம்மா வீட்டுக்கு போகிறனாலும் அந்த ஃபோட்டோ எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சு போய்வேன். நான் ட்ரிப் போகிறேன், லைக் நான் கோவா ட்ரிப்பில் போயிருந்தேங்க, அப்பயுமே நான் வந்து கேரி பண்ணி போய்வேன். எப்போல்லாம் நான் எங்கே தூங்குறனோ என் தலகாணி கடையில் வந்து அந்த பாபாவோட பாதுகா ஃபோட்டோ வந்து இருக்கும். குட்டியாக லாமினேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு ப்ரொடெக்டடாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், பாபா என் கூட வந்து இருக்கார் அப்படின்னு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த சாய் சச்சரித்ரா அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக உணர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய டைம் வந்து கோவமாக இருக்கும் போது சம்டைம்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து வருமா. அப்போ வந்து கோவப்படும் போதெல்லாம் ஓகே நம்ம இது ஓப்பன் பண்ணி படிச்சு பார்க்கலாம் வரும்போது யாரோ ஒருத்தரோட இது வந்து கோவத்தை வந்து நீங்கள் வந்து குறைக்கணும். கோவம் வரும்போதெல்லாம் என்ன வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு அதில் சில வாசகம் எல்லாமே வந்துச்சோம். அண்ட் ஷீ யூஸ் டு டூ 48 days பாராயணம். அந்த 48 days பாராயணம் பண்ணுற சமயத்துலையும் எவ்ரிடே அவங்க ஒவ்வொரு சாப்டர் நெக்ஸ்ட் எடுத்து படிக்கும்போது இவங்களுக்கே ஏதோ ஒரு விதத்தில் பாபா வந்து பதில் சொல்கிற மாதிரியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 time படித்து புரியல அப்படின்னா ஷி ரீட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் படிக்கும்போது பாபாவே அதுக்குண்டான அர்த்தத்தை வந்து அவங்களுக்கு வந்து உள்ள வந்து சொல்லுவார். ஓகே இதுக்காக தான் நான் உனக்கு இதை வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாராம்.
இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதியோட மகிமை பற்றியும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா. அண்ட் பெங்களூர் வெதருக்கு சொல்லவே வேணாம். நார்மலாகவே ரொம்ப வந்து கோல்டாக இருக்கும். ஸோ எவ்ரி டைம் இவங்களுக்கு வரும்போது தலையெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குமா, 2-3 டேஸ் இதே ப்ராப்ளமாக இருக்குமா. ஒரு நாள் வந்து இவங்க நைட்டை தூங்க முடியாமல் நைட்டு அப்பப்போ முடியாமல் இருக்கும் அப்படின்னா நடுவில் நம்மளுக்கு முழிப்பு வரும். அந்த மாதிரி முழிப்பு வரும்போதெல்லாம் பாபா பார்த்துக்கோங்க, பாபா பார்த்துக்கோங்க, பாபா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏர்லி மார்னிங் ஆனே உங்களுக்கு முழிப்பே வந்து வந்துருச்சு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம தூங்க முடியல, எந்திரிச்சே உட்காந்துடலாம் அப்படின்னு எந்திரிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ நாள் வந்து ஓகே ஆவி பிடிக்கணும் அப்படிங்கிற தாட்லாம் வரவே இல்லை. டக்குன்னு அந்த சமயத்தில் தான் ஆவி பிடிக்கணும், ஆவி பிடி அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சா. ஸோ ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, பாபாவோட உதி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தண்ணியில் எடுத்து கரைச்சிட்டு தலையெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா அந்த சைனஸ் ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து க்யூர் ஆகிடுச்சான். ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி தேய்ச்சாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது சச்சரத்தினால இதே மாதிரி 2 இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்க பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, நைனா தாய் சம்திங் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ மைனா தாயின்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அவங்க ப்ரெக்னென்சி டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து டெலிவரி ஆகாமல் இருந்தப்போ பாபாவோட உதி தான் வந்து தண்ணியில் கரைச்சி கொடுத்தாங்க. உடனே வந்து அவங்களுக்கு எந்த வித வலியும் இல்லாமல் நல்லபடியாக டெலிவரி ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு இன்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவோட்டிக்கு வந்து பயங்கரமான வந்து உடம்பு முடியாமல் இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து உதியே வந்து கிடையாது, பத்தி வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த பத்தியோட அந்த சாம்பல்லாம் குட்டி குட்டியாக கீழே விழுகிறது. அதுவே வந்து அந்த இடத்துல பாபா இதுதான் வந்து நான் உங்களோட உதின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தியானம் பண்ணி எடுத்து அதை வந்து பூசிட்டாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் எனக்கு இந்த இடத்துல வந்து ஞாபகம் வந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க, பாபா வந்து சச்சரதராக வாழ்கிறாரு, பாபா சச்சரதர் இருக்காருங்கிறது வந்து எனக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக வந்து ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத அந்த அக்கா நிறைய இதில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் வந்து பாபா வந்து கனவுல வருவாங்க அப்படிங்கிற நிறைய பேத்தோட நான் வந்து கேட்டிருக்கேன்டா. எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஒரே ஒரு சமயத்தில் வந்து பாபா வந்து வந்தார். அதுமாதிரி பாபா வந்து பார்த்திங்கன்னா துவாரகமையில் வந்து அந்த எப்படி அந்த போஸ்டரில் எப்படி ஒரு காலம் மடக்கி ஒரு காலம் உட்காந்துருப்பாரு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இருந்தார். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு வீடியோவில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஆண்டி பாபாவோட மிராக்கிள்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க பாபாவுக்கு வந்து கை கால்லாம் வந்து பிடிச்சி விடுவாங்க அவங்க டெய்லியும் அப்படிங்கிறத. அதை பார்த்ததுக்கப்புறமா இவங்களுக்குமே வந்து ஓகே நம்மளும் பாபாவுக்கு கை கால்லாம் பிடிச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டெய்லியும் பாபாவோட விக்கிரகம் அவங்க வீட்டில் வந்து இருக்குது. அந்த ஃபோட்டோ இங்கே நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அந்த பாபா ரொம்ப க்யூட்டாக இருப்பார், குட்டி பாபா. அவருக்குமே டெய்லியும் கை கால் எல்லாமே பிடிச்சி விடுவாங்களாம். இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது என்னென்னா, நான் ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தவங்க சொன்னதை ஷேர் பண்ணி அதை கேட்டு இன்னொருத்தவங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐம் ஜஸ்ட் அ மீடியேட்டர், அவ்வளோதான். நான் ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதில்ல. அந்த வீடியோ 1000 வியூ போகுது, 10,000 வியூ போகுது, 1,00,000 வியூ போகுது, டசன்ட் மேட்டர். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து போய் சேரும். அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு க்யூட்டான விஷயம் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பாருங்க, இங்கே நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டிங்களா? ஸோ பாபாவுக்கு வந்து அவங்க ஒரு பிளாங்கெட் மாதிரி வந்து போத்தி விட்டுருக்காங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பெங்களூர் வெதருக்கு வந்து ரொம்ப குளிராக வந்து இருக்குடா, நமக்கே அப்படி இருக்குது, அப்போ வந்து பாபாவுக்கும் அப்படி தானே வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் போட்டிருக்கேன். இதை பார்க்குறவங்களுக்கு மேபி வந்து ஓவராக வந்து ஃபீல் ஆகலாம். பட் என்னோட இப்படி தான் சொன்னாங்க. அக்கா உங்களோட ஓவராலாக சத்தியமாக ஃபீல் ஆகலை, நானும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவேன். ஸோ ஐ கேன் டோட்டலி ரிலேட் வித் யூ. அண்ட் பாபாவோட டிவோட்டீஸ்க்கு இது கண்டிப்பாக புரியும். இதெல்லாம் நம்மளோட கைண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் தான். நம்ம எவ்வளோ ஒரு வந்து லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து அவர் வந்து பாபா வந்து தெரிஞ்சுப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸ்வர்ணாக்கா. இன்றைக்கி உங்களோட லைஃப்பில் நடந்த ஃபியூ மிராக்கிள்ஸ் தான் நீங்கள் நிறையா சொன்னீங்க. அதில் ஃபியூ மிராக்கிள்ஸ் இதுவே வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு, அதனால நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த சாய் டிவோட்டீஸ் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்யூங்க. உங்களோட லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், இதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஸோ தட் வர வாரங்களில் வந்து உங்கள் லைஃப்பில் பாபா பண்ண மிராக்கிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, நம்மளோட பக்தியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அண்ட் பாபா என்னென்னலாம் இன்னும் அற்புதம், இந்த கலியுகத்தில் இன்னும் இவர் என்னெல்லாம் அழகழகான அற்புதங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு குட்டி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி சேவைன்னு வச்சுக்கலாமே பாபாவுக்கு நான் பண்ணுறது நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்களோட லைஃப்பில் நடக்கிற பாபாவோட மிராக்கிள்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வர வாரங்களில் இன்னும் நிறைய பாபாவோட மிராக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஒரு நேரம் பொறுமையாக பார்த்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் கமெண்ட்டுமே வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சாய் டிவோட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சாய் அற்புதம் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் டாடா பாய் ஃப்ரம் நந்தினி. ஓம் சாய்ராம்.